அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பதிவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மக்களே. தெய்வீக ரகசிய குறிப்புகள் 19. மிகவும் பயனுள்ள இந்த ஆன்மீக பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள். ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் நிறைய ஆன்மீக பதிவுகளை நான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் கேட்காதவாலாம் நம்ம யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்லாம் நான் கொடுத்துருக்கேன். அதையும் கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். சிவன் கோவிலில் வன்னி மரம் அல்லது வில்வ மரத்தை 21 முறை வலம் வந்து நமது குறைகளை கூற நல்ல பலன் கிடைக்கும். தீர்ப்புகள் சாதகமாகும். இம்மரங்களுக்கு நாம் கூறுவதை கேட்கும் சக்தி உள்ளதாக ஒரு ஐதீகம் உண்டு. 2 சர்ப்பங்கள் இணைந்தது போல் இருக்கும் நாகராஜ சிலைக்கு வெள்ளிக்கிழமை காலை 10:30-12 ராகு காலத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரளி பூ சாற்றி அபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றி தம்பதிகள் பெயருக்கு அர்ச்சனை செய்தால் தம்பதிகள் ஒற்றுமையாக அந்யோன்யமாக வாழ்வார்கள். குடும்பத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள் வந்தால், மன அமைதி குறைந்தால் அருகில் உள்ள ஆலயங்களில் தீபம் ஏற்றி வழிபடுவது ரிஷிகள் சொல்லிய பரிகாரம். கொடிய கடன் தொல்லைகளுக்கு ஸ்ரீ யோக நரசிம்மரையும் மற்ற கடன் தொல்லைகளுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரையும் வழிபடுவது நல்ல பரிகாரமாகும். ஸ்ரீ நரசிம்மரின் எந்த திருக்கோலத்தை தரிசித்தாலும் கடன் தொல்லைகள், பில்லி சூன்யம், ஏவல், திருஷ்டி, திருமண தடை விலகி நன்மை பெறலாம். ஆலய திரிசூலத்தில் குங்குமம் இட்டு எலுமிச்சை பழம் குத்தி வழிபட திருஷ்டி, செய்வினை தோஷங்கள் நீங்கும். வெள்ளருக்கு விநாயகரை வீட்டு அறைகளில் கைக்கு எட்டாத உயரத்தில் வைத்து இருந்தால் ஏதும் பூதகண சேட்டைகள் இருந்தால் நின்றுவிடும். சர்க்கரை தாழ்வார் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி 12 முறை 48 நாட்கள் சுற்றி வழிபட தொழில் வழக்கு சாதகமாதல், பில்லி சூன்யம், ஏவல் நீங்கும். கொடுத்த கடன் வசூல் ஆக பைரவர் சன்னதியில் தொடர்ந்து 8 செவ்வாய்க்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். ஜாதகப்படி சனி பகவானின் பாதிப்பு குறைய திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்ய வேண்டும். சனிக்கிழமைகளில் சனி பகவான் சன்னதியில் தேங்காய் உடைத்து 2 மூடிகளிலும் நல்லெண்ணெய் ஊற்றி எள்ளு முடிச்சு தீபம் ஏற்றவும். சிவன் கோவில்களில் கால பைரவரையும், விஷ்ணு கோவில்களில் சக்கரத்தாழ்வாரையும் வழிபட செய்வினை தோஷம் நெருங்காது. வெள்ளிக்கிழமைகளில் நவகிரக சுக்கிரனுக்கு அகல் விளக்கில் கற்கண்டு போட்டு அதில் நெய் தீபம் ஏற்றி வழிபட கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பிரதோஷ காலத்தில் ரிஷப மூர்த்தியாய் மகேஷனை தேவியுடன் வழிபடுவோர் 1000 அஸ்வமேத யாகங்களை செய்த பலனை பெறுவார்கள். மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று சிவனுக்கு தொடர்ந்து 11 மாதங்கள் பால் அபிஷேகம் செய்தால் விரைவில் திருமணம் நடைபெறும். கலியுகத்தில் காரிய சக்திக்கு துர்க்கை வழிபாடு, அதுவும் ராகு காலத்தில் செய்வது சிறந்தது. ராகு காலத்தில் கடைசி அரை மணி நேரமான அமிர்த கடிகை நேரமே சிறப்பான பரிகார நேரம். நெய் விளக்கு ஏற்றவும் உகந்த நேரம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் துர்க்கைக்கு விளக்கு ஏற்றி வழிபட நாம் வேண்டிய பிரார்த்தனைகள் நிறைவேறும். வெள்ளிக்கிழமை காலை 10:30-12 ராகு காலத்தில் துர்க்கைக்கு தாமரை தண்டு திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றி வழிபட தெய்வ குற்றம், குடும்ப சாபம் நீங்கும். அஸ்த நட்சத்திர அன்று துர்க்கைக்கு சிவப்பு பட்டு துணி சாற்றி சிவப்பு தாமரையை பாதத்தில் வைத்து 27 எண்ணிக்கை கொண்ட எலுமிச்சை பழம் மாலையை சாற்றி குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்கும நெற்றியில் வைத்து வர உடனே திருமணம் நடைபெறும். சங்கடஹரா சதுர்த்தியில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட சங்கடங்கள் தீரும். சங்கடஹரா சதுர்த்தியில் விநாயகருக்கு எருக்கம் திரி போட்டு விளக்கு ஏற்றி வழிபட பிள்ளைகள் கல்வியில் முன்னேறுவார்கள். இரட்டை பிள்ளையாருக்கு ரோகிணி நட்சத்திரத்து அன்று சந்தன காப்பு செய்து வழிபட கடன் பிரச்சனைகள் தீரும். செவ்வாய்க்கு அதிபதியான முருகனுக்கு செவ்வாய் தோறும் நெய் விளக்கு ஏற்றி வழிபட 3 மாதங்களில் வேலை கிடைக்கும். விபத்துகளில் இருந்து தப்பிக்க அவிட்ட நட்சத்திரத்து அன்று முருகனுக்கு வேலில் எலுமிச்சை பழம் சொருகி அர்ச்சனை செய்யவும். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.